மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் முக்கிய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இப்போது அந்த சமாதியில் நினைவிடத்தில் இப்போது மலர் வளையம் வைத்து மலர் தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதாவின் நினைவு நாளை ஒட்டி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய கூட்டணி புதிய வியூகத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்று அங்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அங்கு உறுதிமொழி சபதம் ஏற்கும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் அங்கு அதிமுக ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் ஒன்று கூடி பாடுபடுவோம் என்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், உதயகுமார், வளர்மதி, நத்தம் விஸ்வநாதன், கோகுலேந்திரா, பொள்ளாச்சி ஜெயராமன், SP வேலுமணி, பாண்டியராஜன், KP முனுசாமி மற்றும் மூத்த தலைவரும் அவைத்தலைவருமான தமிழ் மகன் உசேன் உள்ளிட்ட பலர் அந்த நினைவிடத்தில் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மலர் தூவி உறுதிமொழி சபதம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026 நடைபெற உள்ள தேர்தலில் அதிமுகவின் புதிய வியூகம், கூட்டணி மற்றும் வெற்றி பெறுவதற்கான இலக்கு ஆகியவற்றை இந்த கள ஆய்வு கூட்டங்களின் மூலமாக கட்சியை ஒற்றுமைப்படுத்திய சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுதிமொழி சபதத்தை தற்போது அந்த ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான தொண்டர்களும் அந்த நினைவிடத்தில் இப்போது குழுமி இருக்கக்கூடிய காட்சியையும் அவர்கள் அதிமுகவின் கொடியை ஏந்தியவாறு அவர்களது மறைந்த தலைவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என 3 தேர்தல்களில் இந்த தோல்வியை சந்தித்துள்ள சூழ்நிலையில் 2026 தேர்தலில் என்ன வியூகம், என்ன தேர்தல் வெற்றியை பெறுவது என்பது தொடர்பாக கள ஆய்வு கூட்டங்களில் ஆலோசித்து அதன் பின்னர் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான ஆலோசனை மற்றும் அதற்கான உறுதிமொழியையும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுகவின் தலைவர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முக்கிய எதிர்க்கட்சியாக திகழ்ந்தாலும் பிரிந்து இருப்பதால் அந்த கட்சியின் வாக்குகள் சிதறுவதாக ஏற்படக்கூடிய அந்த புகார்களுக்கு விடை கொடுக்கும் வகையில் 2026 தேர்தலில் புதிய கூட்டணி, புதிய வியூகம் மற்றும் வெற்றி ஆகியவற்றை நோக்கி இந்த ஜெயலலிதாவின் நினைவு நாளில் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திலும் அதன் பின்னர் எம்ஜிஆரின் நினைவிடத்திலும் அங்கு அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மலர் வளையம் வைத்து அங்கு உறுதிமொழி சபதம் எடுக்கும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தோல்விகள், விமர்சனங்கள் என பல்வேறு விதமான நீதிமன்ற வழக்குகள் என பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள எதிர்க்கட்சியான அதிமுக வரும் தேர்தலில் எவ்வாறு வெற்றியை ஈட்டுவது, புதிய வியூகங்களை அமைப்பது என்பது குறித்து இன்றைய நினைவு நாளில் அவர்கள் உறுதிமொழி சபதம் ஏற்கக்கூடிய நிகழ்வாக இந்த நினைவு தின மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலர் தூவி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள், மறைந்த அந்த கட்சியின் தலைவர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 8வது நினைவு நாளில் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் நடைபெற்று வருகிறது.